ஊட்டிக்கு நாம் வந்த வேலை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஊட்டியில் நடந்த அந்த 127வது ஃப்ளவர் ஷோ நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க போனோம். திரும்ப அடுத்த நாள் காலையிலே எந்திரிச்சு தொட்டபெட்டாவுக்கு போனோம். அங்கே சூடான அந்த காடை முட்டையை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோஸ் கார்டனுக்கு போய் அங்கே நடந்த ரோஸ் ஷோலாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாம் ஊட்டியை விட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு. நம்ம தங்கியிருந்த ஸ்டே இந்த அஸ்டோரியா ரெசிடென்சி. இது ஒரு காம்பேக்டான ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டே. எதனால நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஊருக்கு நடுவில் இருக்கிறது தான் இதோட ப்ளஸ். இங்கேருந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதா இருந்தாலோ அல்லது சேரிங் கிராஸ் போகிறதா இருந்தாலோ ஹோட்டல்ஸுக்கு போகிறதா இருந்தாலோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது போக பொட்டானிக்கல் கார்டன் இங்கேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது. அதாவது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ டிராஃபிக் ஊட்டியில் இருக்கும் அப்படிங்கிற சமயத்தில் ஊட்டிக்குள்ளே இருக்கிற ஏரியாவை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த அஸ்டோரியா ரெசிடென்சி ஒரு நல்ல சாய்ஸ். நாம் ஊட்டியிலிருந்து கிளம்பி தலைக்குந்தாவை கிராஸ் பண்ணி கூடலூர் நோக்கி போகும்போது அங்கே ஒருத்தர் குதிரையில் போயிட்டு இருந்தார். Yamaha RX100 பைக் சவுண்டு எவ்வளோ கேட்க நல்லா இருக்குமோ அதே மாதிரி அந்த குதிரை காலடி சத்தமும் கேட்டுச்சு. இப்போ நாம பைன் ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் அப்படியே நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா அங்க ஒரு அழகான லேக் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டு சுவர் கிடையாது. இந்த காம்பவுண்டு சுவர் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா டிக்கெட் வாங்காம யாராவது ஜம்ப் பண்ணி பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழக அரசு இந்த காம்பவுண்டு சுவரை புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம உள்ள போற என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் வாங்குற இடம் அந்த தோடர்கள் இருக்கிற வீடு மாதிரியே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, அது பார்க்க நல்லா இருந்தது. பைன் ஃபாரஸ்ட்ல கிரவுட் ரொம்ப அதிகமா இருந்ததுனால நம்ம இங்க நிக்கல. ஃபர்தரா சரி போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இதுதான் காமராஜர் டேம். இந்த டேம்குள்ள போறதுக்கு யாருக்கும் அலௌட் கிடையாது. ஆனா இங்க ஒரு டூரிஸ்ட் என்ன பண்றாங்க பாருங்க. உள்ள போய் சப்போஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே எங்களை கவர்மெண்ட் காப்பாற்ற வரலன்னு பேட்டியெல்லாம் கொடுக்க கூடாது, பார்த்துக்கோங்க. படப்பிடிப்பு பகுதி, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட். டிராஃபிக் வழக்கம் போல இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம எந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு எவ்வளவு தூரம் நடந்து இங்க வர முடியும்னு தெரியல. அதனால நம்ம இங்கே நிற்க போகிறது இல்லை, நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த இடம் நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட் இது. நிறைய சினிமா படங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒருத்தர் ஜம்முன்னு குதிரையில் போயிட்டு இருக்காரு பாருங்க. இங்கே நிறைய ஹார்ஸ் ரைடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அதனால இங்கே நம்ம நின்று அந்த மலை உச்சியில் போய் நின்று பார்த்து ஒரு 360 டிகிரியில் ஒரு வியூ கிடைக்கும் பாருங்க. அதை பார்த்து நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். நல்ல இடம் இது. அது போக இந்த ரோட்டு ஓரத்தில் நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும். இந்த கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சின்ன சின்ன சாப்பாடு, அந்த பிரெட் ஆம்லேட்டு, நூடுல்ஸு, நிறைய கேரட்டு, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இங்கே கிடைக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது பசுமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2 மாதம் கழித்து மழை வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். சரி, நம்ம போயிட்டே இருக்கலாம். ஊட்டியிலிருந்து கரெக்டாக 9 மைல் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்கிறதுனால இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 9th மைல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாச்சு. இன்னும் காரை பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அங்கே போகிறதுக்கு. நல்ல வேளை இவ்வளோ தூரத்தில் காரை நிப்பாட்டிட்டு நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே நமக்கு நாக்கு தள்ளிரும். சரி, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக நம்ம 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டை தாண்டி வந்தாச்சு. இந்த ரோடு கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டிரைவ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரோடு ரொம்ப ஸ்ட்ரீப்பாலாம் இருக்காது. ஸ்ட்ரீப் கம்மியாக தான் இருக்கும். ரோடு அகலமான ரோடாக இருக்கும். ரோடு நல்ல சேஃபான ரோடு தான் இது. ஆனால் என்ன, கரெக்டாக கீப் லெஃப்ட் சைட்லேயே நம்ம லெஃப்ட் சைடில் நமக்கான லேனில் நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகணும். அதை மைண்டில் வச்சுப்போம். பைக்காரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பைக்காரா டேம் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். தண்ணியே இல்லை போல் இருக்கு. அதனால ஒரு சொட்டு தண்ணி கூட ஓவர்ஃப்ளோ ஆகலை. இந்த பைக்காரா அப்படின்ற இடத்துல ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது. அதாவது தண்ணியிலிருந்து கரண்ட் எடுக்கிற இடம் இதுதான், இங்கே தான் இருக்கு.
பைக்காரா டேம் தாண்டின உடனே பைக்காரா ஃபால்ஸ் வரும். பைக்காரா ஃபால்ஸ் வந்து ரோட்டு ஓரத்துலலாம் இருக்காது. இங்கே காரை நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து போய் அங்கே தான் போய் அந்த ஃபால்ஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ நம்ம போகிறது வந்து வேஸ்ட்டு. எதனால அப்படின்னா அந்த பைக்காரா டேமில் இருந்து வர்ற தண்ணி தான் அந்த பைக்காரா ஃபால்ஸுக்கு வந்துட்டு வரும். இங்கே தான் டேம்ல இருந்தே தண்ணி வரலையே, அப்புறம் எங்கள் ஃபால்ஸில் தண்ணி. அதனால நம்ம அங்கே நிற்கலை. நம்ம ஃபர்தராக சரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அங்க பாருங்க, மரங்களோட அணிவகுப்பை பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஊரை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? வேற வழி இல்லையே. நம்ம பிக்னிக் வந்தோம், பிக்னிக் முடிய போகுது. மலை மேலே ஏறினா மலையை விட்டு கீழே இறங்கி தானே ஆகணும். அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டியிலிருந்து இப்போ நம்ம கிளம்பி மசனகுடிக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம போகிற வழியில் நடுவட்டம், கூடலூர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள்லாம் வந்துட்டு வரும். இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒரு சீனிக் ரோடு, இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச ரோடு. ஒரு 70 கிலோமீட்டர் ஊட்டியிலிருந்து மசனகுடி வரைக்கும் அப்படியே வந்து ரோடை வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இதே ஊட்டியிலிருந்து மசனகுடிக்கு போகிறதுக்கு கல்லட்டி அப்படிங்கிற ஊர் வழியே இன்னொரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் போனால் 30 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த ரோடு ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்ற டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஊட்டியிலிருந்து மசனகுடிக்கு போகணும் அப்படின்னு ட்ராவல் பண்ணுற டூரிஸ்ட் எல்லாருமே இந்த ரோட்டில் தான் போய் ஆகணும். மலையிலிருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். செகண்ட் கியரில் கார் போயிட்டு இருக்கு. ஏசி ஆஃப் பண்ணியாச்சு, விண்டோவை கீழே இறக்கி விட்டாச்சு. இன்ஜின் பிரேக் யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்கள்ல ஆக்சிலேட்டரை மட்டும் மிதிச்சு போயிட்டு இருக்கோம். பிரேக் அதிகபட்சமாக நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. எப்போவாது அவசியம் ஏற்பட்டாதான் வந்து பிரேக் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் அடிக்கடி பிரேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரேக் பேடு சூடாகி பிரேக் பிடிக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் கார் ஓட்டும் போது நம்ம பெருசாக நம்புறது இன்ஜின் பிரேக் தான். ஸோ செகண்ட் கியரில் வண்டி ஓட்டுறது எப்போவுமே நல்லது இந்த மாதிரி இடங்கள்ல. வழக்கமாக நம்ம எந்த கியரில் மலை மேலே ஏறுறோமோ அதே கியரில் தான் மலையிலேருந்து கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து மலையில் ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி 2வது கியரை தாண்டதே இல்லை. வர்ற வழியில் ஒருத்தர் நொங்கு வித்துட்டு இருந்தாரு. ஓடுறா பிரேக்கை அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டி நொங்கு வாங்கியாச்சு. ஏற்கனவே கிளைமேட் கூலிங்காக தான் இருக்குது. நொங்கு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கூலிங்கை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே அங்கே இருக்கிற இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல ஒரு குளிர்ந்த காற்று வீசிட்டு இருந்தது. திடீர்னு காலு கீழே பார்த்தா அங்கே மெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையுமே கொட்டி வச்சுருந்தாங்க. அதாவது மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையுமே கொட்டி வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இதை கொட்டினவனுக்கு 6 அறிவு இருக்காது, 4.5 அறிவு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாம் இப்போ நடுவட்டம் அப்படிங்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணி கூடலூர் பக்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். சில்லுன்னு இருந்த அந்த குளுன்னு இருந்த கிளைமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லேசாக ஒரு ஹீட்டு எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணும்போது மனசு கஷ்டமாக தான் இருந்தது. சரின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டே இருக்கும்போது ரோடு ஓரமாக நிறையா காரை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சரி ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நாங்கள் பார்த்த இடம் தான் அந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட். அப்படின்னா நம்ம காரை நிப்பாட்டிட்டு நம்ம உடனே எட்டி பார்த்துட முடியாது. அங்கேருந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போய் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டு வரணும். எங்களுக்கு வேற வயிறு கபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்கே நின்று 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வர்றதுக்கு வந்து பொறுமை இல்லை. சரி நம்ம கிளம்புவோம், கூடலூரில் போய் நம்ம மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபர்தராக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். நீடில் ராக் வியூ பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி நம்ம வந்த இடம் தான் இந்த பைன் ஃபாரஸ்ட், அதாவது பைன் மரக்காடுகள். இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற நேட்டிவ் மரங்கள் கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்க கொண்டு வந்து நட்ட செடிகள் தான் இப்போ இவ்வளோ உயரமான மரங்களாக வளர்ந்து நிற்கிது. ஊட்டியிலிருந்து கூடலூருக்கு போகிறவங்களும் சரி, கூடலூர்லேருந்து ஊட்டிக்கு வர்றவங்களும் சரி, இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த இடத்த வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவே இருந்தது. நாங்களும் இந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போனோம். பைன் ஃபாரஸ்ட்டை தாண்டி கூடலூருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா கூடலூரில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அது ஒரு சின்ன ஊர் தான். அந்த சின்ன ஊருக்குள்ளே அவ்வளோ பேரும் கார் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டினா அங்கே எப்படி அந்த சின்ன ரோட்டில் வந்துட்டு எப்படி நமக்கு இடம்
பத்தும். அதனால கூடலூர் வந்து டிராஃபிக்காகவே இருந்தது. அங்கே எந்த ஹோட்டல்லையும் வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணவே முடியல. அதனால நாங்கள் கூடலூரில் இருந்து ஃபர்தராக கிளம்பி முதுமலை காட்டை நோக்கி வரும்போது இன்னொரு ஏரியா வரும். அந்த ஏரியா பேர் தொரப்பள்ளி. தொரப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு சின்ன குடியிருப்பு பகுதி. அது வந்து முதுமலை காடுகளை ஒட்டி இருக்கிற குடியிருப்பு பகுதி. அங்கே ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிற இடம்தான் முதுமலை காடுகள். லஞ்சை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணு நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. கொஞ்சம் தெம்பாவே நாங்கள் இந்த காரை இந்த முதுமலை காடுகளுக்குள்ள ஓட்டிட்டு இருந்தோம். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி உயரத்தில் இந்த முதுமலை காடுகள் இருக்குது. இந்த முதுமலை காடுகளோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு 320 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ரொம்ப பெரிய ஏரியா, ஒரு பெரிய காட்டுப்பகுதி இது. புலிகள் சரணாலயம், முதுமலை புலிகள் சரணாலயம் அப்படிங்கிறது இதுதான், இந்த இடம்தான். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அப்படிங்கிற 3 ஸ்டேட்டுக்கும் பார்டராக இருக்கிறது இந்த முதுமலை காடுகள். இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒரு சில சட்டதிட்டங்கள் இருக்கு. என்ன சட்டதிட்டங்கள் அப்படின்னா, இந்த ரோட்ல ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. எதனால அப்படின்னா, இது காடு, இது வந்து புலிகள் சரணாலயம் அப்படிங்கிறதுனால இங்கே ஏகப்பட்ட வனவிலங்குகள் இருக்கு. ஏதாவது ஒரு அனிமல் ரோடை கிராஸ் பண்ணும்போது நம்ம போய் மோதிட்டோம் அப்படின்னா நமக்கோ அல்லது அந்த அனிமலுக்கோ ஆபத்து. அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இந்த ரோட்டில் நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இப்போ ரோட்டுக்கு குறுக்க ஒரு யானை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யானை மேலே நம்ம இடிக்க போனோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை. இதே இது ரோட்டுக்கு குறுக்க ஒரு மான் போகும்போது அந்த மானை நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து மானுக்கு பிரச்சனை. இது வந்து ஒரு காட்டுப்பகுதி. அனிமல்ஸ், வனவிலங்குகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த ரோட்டில். அதனால நம்ம பார்த்து கவனமாக மெதுவாக தான் இந்த ரோட்டில் நம்ம கார் ஓட்டிட்டு போகணும். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஸ்பீடு பிரேக்கர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதனால அப்படின்னா, நம்ம இதில் போகிற வாகனங்களுடைய வேகத்தை வந்துட்டு குறைக்கிறதுக்காக தான். இது காட்டுப்பகுதி, அதனால மெதுவாக போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இங்கே நிறைய ஸ்பீடு பிரேக்கர்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதையும் மீறி இந்த ரோட்டில் நிறைய பேர் 50 கிலோமீட்டர் வேகத்திலேயோ 60 கிலோமீட்டர் வேகத்திலேயோ சில நேரங்களில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட்டாதான் தெரியும் பட்டாளத்தானுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் மாட்டி ஒரு பெரிய ஃபைனை கட்டி வெளியே வந்தால் தான் அவங்களுக்கு இந்த ரோட்டில் மெதுவாக போகணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காட்டுக்குள்ள இந்த ரோடு இருக்கிறதுனால இந்த ரோடோட முக்கியத்துவம் வந்து குறைவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிட வேண்டாம். இந்த ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு. தமிழ்நாடு, அதுக்கப்புறமா கர்நாடகா, அந்த ரெண்டையுமே வந்துட்டு இணைக்கிற ஒரு முக்கியமான ரோடு இது. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வந்து மேட்டுப்பாளையத்திலேருந்து மலை மேலே ஏறி ஊட்டிக்கு வந்து ஊட்டியிலேருந்து திரும்ப மலையிலேருந்து கீழே இறங்கி இந்த பக்கமாக நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா கூடலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அந்த கூடலூரை தாண்டி வந்தீங்கன்னா இந்த முதுமலை காடுகள். இந்த முதுமலை காடுகளை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா கர்நாடகா காட்டுப்பகுதி, கர்நாடகா வனப்பகுதி ஆரம்பிக்கும். கர்நாடகாவுக்குள்ளே போய் பந்திப்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா குண்டல்பேட், மைசூர் அப்படிங்கிற ஊர்லாம் வந்து வரும். ஸோ இந்த ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு. 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற ரோடு இது. இப்போ நாம் முதுமலையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டைரக்ஷனில் நம்ம போகும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கோம். அந்த ஆறு பேர் வந்து மாயார் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அந்த மாயார் நதி முதுமலை காடுகளுக்குள்ளே தான் வந்துட்டு உருவாகுது. முதுமலை காடுகளுக்குள்ளே உருவாகிற இந்த மாயாறு மலைத்தொடர்களுக்கு நடுவில் அங்கும் இங்கும் பயணம் செய்து இது கடைசியில் எங்கே போய் சேரும் அப்படின்னா பவானி ஆற்றுல போய் சேரும். பவானி ஆற்றுல போய் இந்த மாயாறு வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பவானி நதி வந்துட்டு
பவானி சாகர் டேமில் போய் கடைசியில் போய் முடியும். புலிகள் சரணாலயத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கோம், ஆனால் புலிகளை பார்க்கவே முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது எங்கள் கண்ணில் கொஞ்சம் குரங்குகள் தென்பட்டுச்சு. இந்த காட்டுக்குள்ளே வர்ற எல்லா செக் போஸ்ட்டையும் நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த காடுகளுக்குள்ள நைட்டு 9 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை. அந்த நைட்டு 9 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த ரோடு, இந்த காடு எல்லாமே காட்டு விலங்குகளுக்கு மட்டுமே சொந்தம். அந்த நேரத்தில் இங்கே யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எல்லா அனிமல்ஸையும் பார்க்க முடியுமா அப்படின்னா அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபாரஸ்டோட அளவு 320 ஸ்கொயர் கிலோமீட்டர்கள். இந்த 320 ஸ்கொயர் கிலோமீட்டர்களில் இந்த விலங்குகள் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இங்கே காட்டு விலங்குகளை பார்க்கறது நம்மளுடைய லக்கு தான். நமக்கு லக்கு இருந்தது அப்படின்னா நம்ம காட்டு விலங்குகளை பார்க்கலாம். நமக்கு லக்கு இல்லைன்னா அந்த டைமில் காட்டு விலங்குகளை பார்க்க முடியாது. காட்டு விலங்குகளை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான நேரம் காலையில் நேரத்தில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும், அல்லது சாயங்கால நேரத்தில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மத்தியான நேரம், லஞ்ச் டைமுக்கு அப்புறமா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால காட்டு விலங்குகளை பார்க்கறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, அதுக்குண்டான அந்த ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் இப்போ மதிய நேரத்தில். மாயாறு நதி இன்னும் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பள்ளத்தாக்கில் அந்த மாயாறு நதி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த மாயாறு நதி கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நாம் முதுமலையை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். அதே சமயத்தில் காட்டு விலங்குகள் எதையும் நம்மளால் பார்க்க முடியலை. கொஞ்சம் குரங்குகளை பார்த்தோம், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தூரத்தில் கொஞ்சம் மான்கள் நின்றுட்டு இருந்தது. அந்த மான்களை நான் ஜூம் பண்ணும்போது கிளாரிட்டி கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை கேப்சர் பண்ணலை. கொஞ்சம் தூரத்தில் ஒரு சில மான்கள் நின்றுட்டு இருந்தது. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம முதுமலையை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம காரை எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. வனத்துறை சட்டப்படி இங்கே காரை எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. காரை நிப்பாட்டி முக்கியமாக கீழே இறங்கவே கூடாது. அப்படி இறங்குறத அவங்க பார்த்தாங்க, காரை நிப்பாட்டுறத அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஃபைன் போடுறதுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. நேரே போயிட்டு இருந்த கார் திடீர்னு எதுக்கு ரிவர்ஸ் வருது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதோ கருப்பு கலரில் ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சுது. சரி, ஒருவேளை யானையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் ரிவர்ஸ் பார்த்தேன். அது யானை இல்லை, ஒரு மரம் தான் விழுந்து கிடந்தது. சரி, நம்ம ஃபர்தராக போவோம். நாம் இப்போ முதுமலைக்கு வந்தாச்சு. முதுமலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கிற புலிகள் சரணாலயம். அந்த முதுமலைக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததில் ஒரு சில மான்களை பார்த்தோம், ஒரு சில குரங்குகளை பார்த்தோம். வேற எந்த அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியல. முதுமலை ஜங்ஷனை நம்ம நெருங்கிட்டு இருக்கிற டைமில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்தது அந்த யானை. அந்த யானையை பார்த்தா காட்டு யானை மாதிரி தெரியலை. தெப்பக்காடு யானைகள் முகாமில் இருக்கிற வளர்ப்பு யானை மாதிரி தான் தெரிஞ்சுது. அது ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால அதை ஒழுங்காக பார்க்க முடியலை. நம்ம முதுமலை ஜங்ஷனை நோக்கி போகலாம். முதுமலை ஜங்ஷனில் இவ்வளவு கார்கள் நிற்கிது. எதனால இவ்வளவு கார் நிற்கிது அப்படின்னா கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜங்கிள் சஃபாரி புக்கிங் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. இந்த காரில் வர்றவங்க எல்லாம் ஜங்கிள் சஃபாரி போயிருப்பாங்க. அதனால இங்கே காரை நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்ம அடிக்கடி வருவோம். இந்த இடத்த பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ நம்ம ரைட்டில் டேர்ன் பண்ணிடுவோம். ரைட்டில் டேர்ன் பண்ண உடனே ஒரு பிரிட்ஜு வரும். மாயாறு நதிக்கு மேலே போடப்பட்ட பிரிட்ஜு இது. புதுசாக இந்த பிரிட்ஜு கட்டினாங்க. இப்போ அந்த பிரிட்ஜை தாண்டி போனோம் அப்படின்னா
நம்ம நேரே மசனகுடி அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிடலாம். இந்த ரைட்டில் டேர்ன் பண்ணாமல் நம்ம நேரே போனோம் அப்படின்னா அது கர்நாடகா டைரெக்ஷனில் போகும். அது கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே போயிடும் அந்த ரோடு. நம்ம மசனகுடிக்கு வர்றதா இருந்தால் இதில் நம்ம ரைட்டில் திரும்பணும். இப்போ நம்ம வந்த மாதிரி இப்போ வலதுகை பக்கம் ஒரு கேட் ஒன்று இருக்குது. அதுதான் அந்த யானைகள் சரணாலயம், யானைகள் முகாம், தெப்பக்காடு யானைகள் முகாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தெப்பக்காடு யானைகள் முகாம் காலையிலையும் சாயங்காலமும் மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம், காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம். பகல் டைமில் டூரிஸ்ட் யாருக்கும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஸோ அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ மசனகுடியை நோக்கி போகலாம். 3 நாளைக்கு முன்னாடி நாம் பந்திப்பூர் வழியே முதுமலை காட்டுக்குள்ளே மசனகுடி தான் நம்ம ஊட்டிக்கு போனோம். இந்த வழியை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே இருந்து கல்லட்டி வழியே நம்ம மலை மேலே ஏறணும் அப்படின்னா ஊட்டிக்கு ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம போயிடலாம். ஆனால் அதே ஊட்டியிலிருந்து கல்லட்டி வழியே நம்ம கீழே இறங்கி வர முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. கூடலூர் கூடலூர்ல இருந்து மறுபடியும் முதுமலைக்கு இப்போ நம்ம போகிற வழியாக போனால் தான் மறுபடியும் மசனகுடிக்கு போக முடியும். ஸோ இங்கேருந்து ஊட்டிக்கு ஷார்ட் ரூட்டில் நம்ம ஏறி போனால் 30 கிலோமீட்டர். பட் அங்கேருந்து நம்ம கீழே வர்றதா இருந்தால் அதே ஷார்ட் ரூட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. 70 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணியே ஆகணும். முதுமலையிலிருந்து மசனகுடிக்கு போகிற இந்த ரோடு எப்போவுமே சின்ன ரோடாக தான் இருக்கும். எதிரில் ஒரு கார் வந்தாலே நம்ம ஒதுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ரோடுக்கு ஓரம் 2 பக்கமும் சில நேரங்களில் கல் கிடக்கும், சில நேரங்களில் பள்ளம் இருக்கும். நம்ம பார்த்து தான் அந்த இடத்துல இறங்கி ஏற வேண்டியது இருக்கும். வேகமாக நம்ம போகிறப்போ அந்த ரோடு ஓரத்தில் நம்ம இறங்கி போகிறப்போ போனோம்னா நமக்கு டயர் பஞ்சராகவோ அல்ல டேமேஜாவோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த ரோட்டில் நம்ம பொறுமையாக கவனமாக மெதுவாக போய் தான் ஆகணும். இது சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரோடு பிஸியாகவே இருக்குது. நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்பும் போது பார்த்தோம், எந்த பிக்னிக் ஸ்பாட்லையும் காரை நிப்பாட்ட முடியல. அதே சமயத்தில் ரோடுமே கொஞ்சம் பிஸியாக இருந்தது, கார் மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. முதுமலை காட்டுக்குள்ளே வரும்போதும் கார் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம மசனகுடியை நெருங்க கார்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது பாருங்க. சம்மர் ஹாலிடேஸில் இந்த ஸ்பாட் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட். அதனால தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 ஸ்டேட்ல உள்ள மக்களும் சுத்தி பார்க்குற ஒரு அழகான பிக்னிக் ஸ்பாட் தான் இந்த மசனகுடி. அது போக இப்போ கர்நாடகால இருந்து ஊட்டிக்கு வர ட்ரை பண்றவங்க, கேரளாவில இருந்து ஊட்டிக்கு வர ட்ரை பண்றவங்க யூஸ் பண்ற ரூட்டும் இதுதான். இந்த வழியை நம்ம ஊட்டிக்கு ஈஸியா ஒரு 30 கிலோமீட்டர்ல போயிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த கேரளா, கர்நாடகா ஸ்டேட் மக்கள் இந்த பந்திப்பூர் காட்டுக்குள்ள அங்கிருந்து முதுமலை காட்டுக்குள்ள இந்த மசனகுடி வழியா ஊட்டிக்கு போறது வழக்கம். அதனால இங்க கொஞ்சம் டிராபிக் மூவ்மெண்ட் இருக்க தான் செய்யும், முக்கியமா சம்மர் வெக்கேஷன்ஸ் டைம்ல. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மான்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது மரத்துக்கு கீழே. நம்ம அதை தொந்தரவு பண்ண வேண்டாம், ஃபர்தரா நம்ம போலாம். இங்க ஒருத்தர் கார்ல இருந்து இறங்கி நிக்கிறாரு பாத்தீங்களா, இதுதான் இந்த இடத்துல அஃபென்ஸ். கார்ல இருந்து இந்த ரோட்ல நம்ம இறங்கவே கூடாது. தண்டனைகள் கடுமையானதான் தவறுகள் குறையும். ஒரு வழியா காலையிலே ஊட்டியில இருந்து கிளம்பி மசனகுடிக்கு வந்தாச்சு. மசனகுடியில இப்ப நம்ம செக்இன் பண்ணிருக்கிற அந்த ரிசார்ட்டோட நேம் சஃபாரி லேண்ட். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் செக்இன் பண்ணேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கார் எடுத்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் நம்மளால சைட் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஊட்டியில இருந்து கிளம்பி நாம ஒரு 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மசனகுடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மசனகுடி அப்படிங்கிற இடத்துல நம்ம தங்கியிருக்கிற ரிசார்ட்டோட பேர் சஃபாரி லேண்ட். இந்த சஃபாரி லேண்ட் அப்படிங்கிற ரிசார்ட் மசனகுடியோட மெயின்ல இருக்கிறதுனால இந்த இடத்த ரீச் பண்றது ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பாத்வேயோட 2 பக்கமும் அந்த ரிசார்ட்டோட காட்டேஜஸ், பில்டிங்ஸ் இருக்கும். டூரிஸ்ட் எல்லாருமே ஸ்டே பண்றதுக்கு. எல்லா பில்டிங்குமே பிரைவேசி இருக்கிற மாதிரி நல்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க.
சரி, நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மசனகுடியில. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.